உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு ஊற வச்ச உளுந்த ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கஞ்சி செய்கிற பாத்திரத்தில் அரைச்சி வச்ச உளுந்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தண்ணியாட்டம் தான் இருக்கும். கஞ்சி நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம், கருப்பட்டி சேர்க்கலாம். கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பேக் பெயின், கை கால் வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.